இந்திய மீனவர்களுடன் இனி பேச்சு கிடையாது. அனுர அதிரடி அறிவிப்பு. கிளிநொச்சியில் ஊடகவியலாளரை கடத்த வந்த இருவர் இன்னும் கைதாகவில்லை. இலங்கை மக்களின் வளமான வாழ்வுக்கு சீனா முழு ஆதரவு. ஹப்புத்தளையில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் பலி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் விரைவில் புதிய கூட்டணி என்கின்றார் துமிந்த திசாநாயக்க. ராணுவம் காடுகளில் முகாம் அமைக்கலாம், மேய்ச்சல் தரைக்கு அனுமதியில்லை, மக்கள் விசனம். புதிய கூட்டணிக்கு தயாராகும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். நாடளாவிய ரீதியில் 400க்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இந்திய மீனவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் இந்திய மீனவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டன. இனி பேச்சுவார்த்தை இல்லை. யாரோடும் இனி பேச்சுவார்த்தை இல்லை. மீன்பிடி அமைச்சில் உள்ள அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தை தொடரும். அது தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சினைகள் தொடர்பானவை. இதே நேரம் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ தொடர்பில் அப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில்லை. இதுதான் எமது மனிதாபிமான நடவடிக்கை என்று நாங்கள் கூறுகின்றோம் என்றார். போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மண்ணின் சுயாதீன ஊடகவியலாளரை கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் இருவரை 24 மணத்தியாலங்கள் கடந்தும் போலீசார் கைது செய்யவில்லை. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் முருகையா தமிழ்ச்செல்வன் நேற்று முன்தினம் மாலை தனது கடமையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கருப்பு நிற வாகனத்தில் வந்த இருவர் அவரை கடத்தி செல்ல முற்பட்டதுடன் முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவரின் விவரங்கள் போலீசாரிடம் இருப்பதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தம்மை கடத்த வந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் என அங்கு வந்த போலீஸ் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்ததாக தாக்குதலுக்குள்ளான கிளிநொச்சி ஊடக அமையத்தின் செயலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகத்திற்கு நேற்று காலை வந்த குறித்த நபர் தன்னையும் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரி ஒருவரையும் திட்டியதாக முருகையா தமிழ்ச்செல்வன் சக ஊடகவியலாளர்களிடம் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் கின் ஷெங்ஹாங் இலங்கை மக்களின் வளமான வாழ்வுக்கு இயலுமான அனைத்து ஒத்துழைப்புகளையும் சீனா வழங்கும் என உறுதியளித்தார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் சீனா நிதியுதவின் கீழ் 1996 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் மொரட்டுவ பெரடிவத்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தினூடாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கென 575 வீடுகள் மற்றும் கொட்டாவ பகுதியில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு திட்டத்தினூடாக 108 வீடுகள் மூத்த கலைஞர்களுக்கும் வழங்கப்படவுள்ளன. இதன் 2ஆம் கட்டம் தெமட்டகொட மற்றும் மகரகம பகுதியிலும் 3வது கட்டம் பெலியகொட பகுதியிலும் நிர்மாணிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் இந்த வீடமைப்பு திட்டத்தின் முதற்கட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு மொரட்டுவை பெடரிவத்த பகுதியில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஜென்ஹாங் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உரையாற்றுகையிலேயே சீன தூதுவர் ஹின் ஷெங்ஹாங் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஹப்புத்தளைக்கும் தியத்தலாவைக்கும் இடையிலான ரயில் பாதையில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தியத்தலாவை போலீசார் தெரிவிக்கின்றனர். தியத்தலாவை ஹகல்ல பகுதியைச் சேர்ந்த 44 வயதான கேபி அமலிஷாந்த் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னர் கொழும்பு பதுளை புகையிரதங்கள் 2 மணத்தியாலங்களுக்கு மேலாக தாமதமாக சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து தொடர்பில் தியத்தலாவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய விரைவில் இக்கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மறுசீரமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் பலருடனும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எம்முடன் இணையவுள்ளவர்கள் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிப்போம். சக தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து கட்சியின் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களுக்காக மாத்திரம் கூட்டணி அமைக்கப்பட்டதே தவிர நிரந்தரமாக எவ்வித கூட்டணியும் அமைக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த கட்சி என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிவரும் தேர்தல்களில் கதிரை அல்லது கை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றார். வவுனியாவில் பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளில் ராணுவ முகாம் அமைத்துள்ளது. ஆனால் கால்நடைகளிற்கான மேய்ச்சல் தரை அமைப்பதில் மாத்திரம் திணைக்களங்கள் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக வவுனியா ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது வவுனியாவில் மேய்ச்சல் தரை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோர் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக கவலை தெரிவித்தனர்.
மழைக்காலங்களில் அதன் நிலைமை மேலும் மோசமடைவதுடன் பால் உற்பத்தியும் வீழ்ச்சியடையும் நிலை காணப்படுகின்றது. ராணுவம் பெரும் காடுகளில் பல ஏக்கர் கணக்கான காணிகளை பிடித்து முகாம் அமைத்துள்ளது. ஆனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் வரை வழங்குவதில் அதிகாரிகள் பின்படியாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தினர். குளத்தின் அலகரை பகுதியில் மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பாக ஆராயுமாறு அரச காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் நபர்களிடமிருந்து அந்த காணிகளை பறித்து மேய்ச்சல் தரை அமைப்பது தொடர்பாக பரிசீலிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் இதன்போது தெரிவித்திருந்தார். ஒன்றிணைந்து பயணிக்க விரும்புபவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனுர பிரியதர்ஷன யாஃபா தெரிவித்திருந்தார். அதற்கமையவே வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுஜன ஐக்கிய முன்னணியாகவே நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். புதிய ஜனநாயக முன்னணியுடனான கூட்டணியை நீண்ட காலம் தொடரும் நோக்கில் நாம் செயல்படவில்லை. அதனை பொது தேர்தலின் போதும் தெரிவித்திருந்தோம். உத்தேச தேர்தல்கள் அனைத்திலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கீழ் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த கூட்டணி ஒரு பங்காளியாகும். முற்போக்கு கொள்கையுடையவர்கள் அனைவரையும் ஒரே முகாமுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையே நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம் என்றார். பண்டிகை காலத்தில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 408 வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 6581 வர்த்தக நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. காலாவதியான உணவுகள், தீங்கு விளைவிக்கும் வண்ணம் மற்றும் சுவையூட்டும் உணவுகளை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது.